ஒரு அத்தியாயத்தை இறக்கினான். ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அரபுகள் இருக்கிறாங்களே, எப்படி பேசினாலும் சில விஷயங்களை பொறுத்துக்கிடுவாங்க. ஆனா அபுத்தர் வாரிசு இல்லாதவர் சொன்னா பொறுக்க மாட்டாங்க. அவங்களிடத்துல அது ரொம்ப கெட்ட வார்த்தை அரபுகளிடத்துல. ஏன்னா அவர்கள் ஆண்மையின் மீது அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. நாங்கள் ஆற்றல் மிக்கவர்கள், உலகிலேயே ஆண்மை அதிகமானவர்கள் என்று அரபுகள் நினைப்பார்கள். அப்படி ஆண்மை மிக்கவர்கள் என்று கருதக்கூடிய அவர்களிடத்திலே மிகப்பெரிய கெட்ட வார்த்தை என்பது அபுத்தர். வாரிசு இல்லாதவர் சொன்னா ரொம்ப வேதனைப்படுவாங்க, ரொம்ப கோபப்படுவாங்க. வாயில் அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபுத்தர் தான் வாரிசு இல்லாதவர் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா மௌத்தா இருக்கக்கூடிய காலம், ரொம்ப வேதனையில் இருந்தாங்க. அதோடு இந்த வேதனைக்கு மேல வேதனையாக அபுத்தர் வாரிசு இல்லாதவர், ஆம்பளை பிள்ளை இல்லை, இனி வாரிசே கிடையாது அப்படின்னு பேசினான். அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கினான் அந்த வேதனையை நீக்குவதற்கு. இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நாயகமே, உங்களுக்கு கௌசரை வழங்குகிறோம், கௌசரை வழங்குகிறோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் உங்கள் ரப்பை வணங்கி அறுத்து பலியிடுங்கள், குர்பான் உலுஹியா கொடுங்க. இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், உங்களை யார் கோபிக்க செய்தானோ, வருத்தமடைய செய்தானோ அவன்தான் வாரிசு இல்லாத படுவான். உங்களை யார் கோபிக்க செய்தானோ அவன்தான் வாரிசு இல்லாதவன். நான் சொல்ற வார்த்தை ஒன்னும் வித்தியாசமானது அல்ல. அல்லாஹ் சொன்னதை பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப குறைச்சுதான் நம்ம பேசி இருக்கிறோம். சில வார்த்தைகளை ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்றான், ஜனீம்னு சொல்றான், அதெல்லாம் விளக்கம் சொல்றதுக்கு நமக்கு கையெல்லாம் நடுங்கு. சில எதிரிகளை பார்த்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைவுபடுத்தியவர்களை பார்த்து, இந்த ஜனீம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நேரடி பொருள் சொல்வதாக இருந்தால் பள்ளிவாசல் இப்ப பிரச்சனை வந்துடும். குர்ஆனுக்கு நேரடியா விளக்கம் சொன்னாலே அவ்வளவு கடுமையாக திட்டுகிறான், ஏசுகிறான், பழித்து பேசுகிறான். நாம் அடக்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அவ்வளவு கோபப்படுகிறான் அல்லாஹ். சரி, என்ன இங்கே நாம் சொல்ல வருவது? அவன் அபுத்தர்னு சொன்னான், அல்லாஹ் நீங்க அபுத்தர் இல்ல அவன் தான் அபுத்தர்னு சொன்னான். சரி போகட்டும். அதுக்கு இன்னா அத்தைனா கல் கௌதர், அவன் அபுத்தர்னு சொன்னா என்ன, உங்களுக்கு நான் கௌதரை தர்றேன். ரெண்டுக்கு இடையில என்ன தொடர்பு இருக்கிறது? என்ன தொடர்பு? அவன் உங்களை வாரிசு இல்லாதவன் என்று சொன்னானா? நாயகமே, இன்னா அத்தைனாக அல் கௌதர், கௌதரை அல்லவா நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்கிறான். கௌதர்னா என்ன? ஹவுதுல் கௌதர், அது ஒரு கருத்து. கதீருன் நிஅம், அதிகமான நிஅமத்துக்கள், நுபுவத்து, ரிசாலத்து, விலாயத்து என்று பல பதவிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று பல விளக்கங்களை சொல்வார்கள். அதெல்லாம் சரி, அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு? அவன் அபுத்தர் என்று பேசினான், வாரிசு இல்லாதவர் என்று பேசியதற்கும் கௌசரை தந்தேன் என்பதற்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? தொடர்பு இல்லாததா குர்ஆன்? தொடர்புகளில் மிக வலிமையானதல்லவா குர்ஆன்? ஆஷிக்கீன்கள், ஆரிஃபீன்கள் சொல்வார்கள், நாயகமே இன்னா அத்தைனாக்க, உங்களுக்கு நாம் வழங்கினோம், அல் கௌசரை வழங்கியிருக்கிறோம். கௌசர் என்றால் அது கௌசராகவும் இருக்கலாம். இங்கே கௌதர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியது அன்னையர் திலகம் ஃபாத்திமா என்கிறார்கள் ஆஷிக்கீன்கள். உங்களுக்கு ஃபாத்திமாவை அல்லவா நாம் தந்திருக்கிறோம், நீங்கள் ஏன் அவன் அபுத்தர் என்று சொன்னால் வருத்தப்படுகிறீர்கள் என்கிறான். எவ்வளவு பெரிய சிறப்பு! அன்னையர் திலகம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வாயிலாக இந்த சங்கிலி தொடர், சில்சிலத்து தஹபியா என்று பைத்திலே படித்தார்களே அந்த சங்கிலி தொடர், அந்த சங்கிலி தொடரிலே வந்தவர்கள் தானே நாதாக்கள். இங்கே இருக்கக்கூடிய பெருமக்களினுடைய இந்த நிகழ்வை, இந்த தரீக்கத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய குத்துபுல் அஷர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய பெருமக்கள் இதுல வந்திருக்கிறாங்க. அந்த பெருமக்கள்லாம் வந்துதானே இந்த தீனை ஹயாத்தாக்கி இருக்கிறாங்க, வழியை நமக்கு காட்டி இருக்கிறாங்க. இறைவனை எப்படி அணுக வேண்டும் என்ற நெறிமுறைகளை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். சங்கையானவர்களே, எனவே இப்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அன்னையர் திலகம் ஃபாத்திமத்து ஸஹ்ராயில் பதூல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறித்து சிலாகித்து சொல்கிறான். ஃபாத்திமா பிதஅத்தும் மின்னி, என்னுடைய சதை துண்டு. ஃபமன் அப்கதஹா, யார் அவர்களை கோபிக்க செய்கிறாரோ அவர் என்னை கோபிக்க செய்தவர். அபுகலனி, அவருக்கு யாராவது வருத்தத்தை ஏற்படுத்தினா அவர் எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்திடுவார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அளவிற்கு அஹ்லு பைத்துகளினுடைய அந்தஸ்து
மிக உயர்வாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கிறது. சங்கையானவர்களே, இன்னொன்றை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வலு மன் உஷஃபிஉ லஹு மின் உம்மத்தி அஹ்லு பைத்தி. ஆகிரத்தில் நான் முதலாவது யாருக்கு ஷஃபாத் செய்வேன் தெரியுமா? அஹ்லு பைத்துக்கு தான் என்கிறார்கள். நான் ஆகிரத்தில் முதலாவது ஷஃபாத் செய்வது என்னுடைய அஹ்லு பைத்துகளுக்குத்தான். அல்லாஹ் செய்ய சொல்றான், அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் அப்படி கண்ணியப்படுத்த சொன்னான்ல, குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. அதில் தான் நாம் தொடங்கினோம். அல்லாஹ் செய்த கண்ணியத்தின் மூலமாகத்தான் நம்முடைய தொடக்கம். ஆக அல்லாஹ் ஷஃபாத் செய்ய சொன்னான். என்னுடைய முதல் ஷஃபாத் அவ்வலு மன் உஷஃபிஉ லஹு மின் உம்மத்தி அஹ்லு பைத்தி சும்மல் அக்ரபு ஃபல் அக்ரப். அதற்கு அடுத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய, அதற்கு பிறகு என்னுடைய குடும்பத்திலே உள்ள குறைஷிகள், குறைஷி வழியிலே வரக்கூடிய என்னுடைய குடும்பத்தார்கள் அடுத்தபடியாக அதற்கு பிறகு சும்மல் அன்சார், அடுத்து நான் அன்சாரிகளுக்காக ஷஃபாத் செய்வேன். அடுத்துதான் மற்றவங்க எல்லாம் வர்றாங்க. இந்த ஹதீஸ் தாரகுத்னியில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமாக வெளியே வந்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த கோபத்தோடும் வேகத்தோடும் அவர்கள் வெளியே வருகிறார்கள். மெம்பர்ல ஏறினாங்க. ஏறி சொன்னாங்க, சில யாரோ என்னுடைய குடும்பத்தார்களை பத்தி குறைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களை நான் எச்சரிக்கிறேன். மெம்பர்ல நின்றுகிட்டு சொல்றாங்க, என்னுடைய குடும்பத்தார்களுடைய விஷயத்தில் நீங்கள் மிக கவனமாக இருங்கள். எனது குடும்பம் சாமானியமான குடும்பம் இல்லை என்பதை போன்ற பல செய்திகளை தனது குடும்பத்தை பத்தி அவங்க பேசுறாங்க. யார் அவர்களை நோவினை செய்கிறார்களோ அவர் என்னை நோவினை செய்தவர், அஹ்லு பைத்துகளை நோவினை செய்தவர், என்னை நோவினை செய்தவர். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா யாருடைய கையிலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், நீங்க எனது குடும்பத்தினுடைய விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்கள் மீது பரிவு காட்ட வேண்டும், அவர்கள் மீது பாசம் காட்ட வேண்டும் என்று அன்னலம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த செய்திகள் ஒரு ஹதீது, சில ஆயத்துக்களை நான் முன் வச்சிருக்கிறேன். இதை விரிவுபடுத்தி பேசுவதாக இருந்தாலே நம்ம நேரம் ஆயிடும். நான் எடுத்துக்கொண்ட நேரம் முடிந்தது, அவர்கள் தந்த நேரமும் நிறைவுறுவதற்கு வருகிறது. என்றாலும் கூட ஆரம்பத்தில் நான் ஒரு தகவலை நான் சொன்னேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு சம்பாஷணை. இந்த சம்பாஷணையை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னா அஹ்லுல் பைத்துகளினுடைய அந்தஸ்து எங்களுக்கு புரியும், அபூபக்கர் சித்தீக் நாயகத்தினுடைய அந்தஸ்தும் எங்களுக்கு புரியும். நாங்கள் ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கிற ஆக்கள் இல்லை, வேறுபடுத்தி பார்க்க கூடாத சகோதரர்களே. ரொம்ப கவனமாகவும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு சித்தீக் நாயகமும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வீட்டுக்கு போறாங்க. வாசலை நெருங்கிட்டாங்க. வாசலை நெருங்கினதும் சித்திக் நாயகம் சொல்றாங்க, நீங்க அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவங்க, நீங்க முந்தி போய் கதவு வீட்டுக்குள்ள நுழையுங்க, போய் கதவை தட்டுங்க அப்படிங்கிறாங்க. அலி நாயகம் சொன்னாங்க, இல்ல இல்ல, நீங்க வயசுல மூத்தவங்க, உங்களை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லி இருக்கிறாங்க, நீங்க தான் முந்தி போகணும். இந்த நம்முடைய ஆபாக்கள் பார்க்கலாம், இந்த உலமாக்கள் வரும் பொழுது சில ஆக்கள் வந்து முன்னால போங்க, படியில ஏறுறது தானே, ஒரு ரூமுக்குள்ள நம்ம நுழைய போறோம். இதுல யார் உள்ள நுழைஞ்சா என்ன, அவர் நுழைஞ்சா என்ன, இவர் நுழைஞ்சா என்ன, ஒரு மரியாதை அதபு இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் நம்முடைய உலமாக்கள் பெருமக்கள் செய்தார்கள். உள்ள போங்க, முன்னுக்கு போங்க, தகத்தம் யா அபூபக்கர், அபூபக்கர் நாயகமே நீங்கள் முந்தி செல்லுங்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது தகத்தம் யா அலி, அலி நீங்கள் முந்தி செல்லுங்கள் என்கிறார்கள். மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. யாராவது ஒரு ஆள் போகணும் இல்ல, இப்ப யாரு போறது? நாங்க 2 பேர் வாரோம், நீங்க முந்தி போங்க, இல்ல நீங்க முந்தி போங்க, நீங்க முந்தி போங்க, நீங்க முந்தி போங்க, யாரு போறது? 2 பேரும் வெளியே நின்றுட்டு இருக்க வேண்டியதான். இப்படிதான் கதை நடக்குதுங்க. சித்திக் நாயகம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருவருமாக இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அலிநாயகம் சொன்னாங்க, உங்களை நான் எப்படி முந்தி போக முடியும் சித்திக் நாயகமே,
உங்களை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த